Good morning, 8th standard students. How are you? I hope you are all fine. This is your favorite online English class. Today, we are going to see 8th standard English Unit 4 Supplementary Reader. The title is Crossing the River. This is written by Manoj Das. This supplementary reader draws a contrast between a Pandit's knowledge and a milkmaid's innocence. Before the class, I give some interesting factors about rivers. 18 countries in the world do not have the rivers. Russia has more rivers than any other nation. The Nile is the longest river in the world, which flows in the desert. The Amazon is the largest river in the world by volume of water. If other top 7 rivers are combined, it is not equal for Amazon's volume of water. Nearly 50% of world river water mingle into the Atlantic Ocean. Tamarabarni is the only perennial river which flows throughout the year in southern India. Okay students, I hope these messages are useful to you. Now we go to the supplementary reader. At first we look at about the author, Manoj Das. Manoj Das is an award-winning Indian author who writes in Odia and English. மனோஜ் தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவார்ட் வின்னிங் ஆத்தர். அவர் வந்து ஒடியாவிலையும் இங்கிலீஷ்லையும் ரைட் பண்ணியிருக்காரு. இன் 2000 மனோஜ் தாஸ் வாஸ் அவார்டட் வித் சரஸ்வதி சம்மான். அவருக்கு 2000 வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சம்மான் அவார்டு வந்து கிடைச்சது. ஹி வாஸ் அவார்டட் பத்மஸ்ரீ இன் 2001, த 4th ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் இன் இந்தியா ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன். அவருக்கு 2001 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து கிடைச்சது. இது இந்தியாவிலே 4th ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. இந்தியாவிலே வந்து டாப் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பாரத ரத்னா, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்ம பூஷன். இது வந்து 4th ஹையஸ்ட் அவார்டு. கேந்திரிய சாகித்ய அகாடமி ஹேஸ் பெஸ்டவுட் இட்ஸ் ஹையஸ்ட் அவார்ட், சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபெலோஷிப். கேந்திரிய சாகித்ய அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஹையஸ்ட் அவார்டான சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபெலோஷிப்பை வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. His deeper quest led him to mysticism and he has been an inmate of Sri Aurobindo Ashramam in Puducherry since 1963. அவருடைய ஆழ்ந்த தேடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவரை வந்து ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நோக்கி அனுப்பிச்சு அவரை. எனவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுச்சேரியில் இருக்கிற அரபிந்தோ ஆசிரமத்தில் 1963 அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு. This is the time for learning glossary words and its meanings. Prostrate, falling flat to respect, காலில் விழுந்து வணங்குதல். Elegant, fluent, சொற்திறமிக்க. Discourse, discussion, விவாதம். Spellbound, fascinating, பிரமிக்க வைக்கும். Resolved, determined, உறுதி பூணுதல். ரிச்சுவல், ரிலீஜியஸ் செர்மனி, மத சடங்கு. ஸ்பேட், ஃப்ளட், வெள்ளம். என்தியாஸ்டிக்கலி, இன்ட்ரெஸ்ட், ஆர்வம். அப்பாலஜெட்டிக்கலி, ஸோ ரிக்ரெட்ஃபுல், வருத்தம் தெரிவித்தல். ஜாக்குலர்லி, ஃபன்னி, வேடிக்கை. பயஸ், ஸ்பிரிச்சுவல், டிவோட்லி ரிலீஜியஸ், பயபக்தி. கெஃபா, a loud and hearty laugh, சத்தமான சிரிப்பு. நயவெட்டி, இன்னசென்ஸ், வெகுளித்தனம். டான், ஏர்லி மார்னிங், அதிகாலை பொழுது. இன்றி, அரோஸ் த கியூரியாசிட்டி ஆஃப், குறுக்கிட்டு கேட்டல். ஒபீஷன்ஸ், ரெஸ்பெக்ட், மரியாதை செய்தல். Explanation of the supplementary reader. The celebrated Pandit has many disciples and admirers. Among them was the landlord of the area who lived on the other side of the river. அதாவது ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமஸான பண்டிட் ஒருத்தர் இருந்தார். பண்டிட் அப்படிங்கிறது பண்டிதர்.
அவருக்கு நிறைய சீடர்களும் ரசிகர்களும் இருந்தாங்க. அவர்களில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னோட ரிவர் சைடுக்கு அப்பாரில் இருக்கிற தன்னோட நிலத்தை வந்து அவருக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தாரு. The landlord had commissioned a poor milkmaid, Murthy, to supply a tumbler full of milk to the Pandit every day in the morning. The milkmaid discharged her duty faithfully day after day. She crossed the river by the help of a ferry boat and returned home in the same way after delivering the milk at the Pandit's household. Often the Pandit himself received the milk. Modi prostrated before him. அந்த நிலம் கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டி அப்படிங்கிற பால்காரிட்ட வந்து டெய்லியும் வந்து அந்த பண்டிட்டுக்கு வந்து ஒரு டம்ளர் பால் கொடுக்க சொன்னார். அவள் அந்த மாதிரி பால் கொடுக்கறதுக்கு வந்து ரிவரை வந்து கிராஸ் பண்ணி தான் வரணும். ஆனால் அவள் வந்து அதை வந்து ஒரு உண்மையாக அதை வந்து செஞ்சாள். கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து பண்டிட் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தவ அவர் காலில் விழுந்து கூட வணங்குவா. She did not fail in her duty even if on smoke days and it rained heavily. இங்கே read rain heavilyன்னு போட்டிருக்கு, அங்கே rained heavilyனா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. What a great privilege it is to serve a great Pandit. She would tell those who would sympathize with her for her continuous toil. The Pandit was an eloquent speaker. அவர் ரொம்ப மழை பெஞ்சப்போ கூட வந்து அவர் டியூட்டியை வந்து தவறாமல் செஞ்சாள். பண்டிதர்கிட்ட வந்து வேலை பார்க்குறது ரொம்ப பாக்கியம் அப்படின்னு அவள் வந்து சொன்னான். சில பேர் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு டம்ளர் பால் கொடுக்குறதாக ரிவரை கிராஸ் பண்ணி போகிறத பார்த்து அவர் மேலே வந்து பரிதாபம் கொள்வாங்க. அவங்கள்ட்ட அவள் சொல்லுவா வந்து பண்டிட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபேமஸான ஸ்பீக்கரு, அவர்கிட்ட வேலை பார்க்கறது பாக்கியம் அப்படின்னு அவள் சொல்லுவாள். Whenever he gave a discourse, hundreds of people gathered to listen to him. The milkmaid too made it a point to stand behind the audience. Not that she understood much, but she sure that the Pandit was speaking about God and truth and similar tough and complex matter. How much knowledge the man must be possessing to hold so many people spellbound for hours. Only one who is very near to God and truth can command such wisdom, she thought. She was happy that she made a humble contribution towards the Pandit's physical well-being by regularly supplying him with pure milk. அவருடைய பேச்சை கேட்க வந்து மக்கள் நூற்றுக்கணக்கில் வந்து வந்திருப்பாங்க. அதில் மோட்டியும் கலந்துக்குவா. ஆனால் அவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறது மோட்டிக்கு புரியவே புரியாது. இருந்தாலும் வந்து எதை பார்த்து பிரமிப்பா அப்படின்னா, இத்தனை பேர்த்த வந்து பிரமிக்க வைக்கிற அளவுக்கு அவர் பேசுகிறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய மனிதர் அப்படின்னு அவள் நினச்சிக்குவாள். அவளுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து டெய்லியும் வந்து மில்க் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாள். ஈவன் இஃப் த லேண்ட்லார்ட் ஃபெயில்ஸ் டு பே மீ ஃபார் த மில்க் அண்ட் மை லேபர், ஐ வில் நாட் ஃபெயில் இன் மை டியூட்டி, சி ரிசால்வ்டு. அந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து அவளுக்கு பணம் கொடுக்கலாட்டி கூட இந்த வேலையை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு அவ சொன்னான். One day, while receiving the milk, the Pandit told Murthy, "Woman, can you bring the milk at least an hour before the sunrise for only a month? I am under a vow for performing a certain ritual for which I need the milk that early." "I will do as say, O master," the milkmaid assured him enthusiastically. ஒரு நாள் பண்டிட் வந்து மில்க்மேட்டை வந்து சன்ரைஸுக்கு முன்னாடி நான் சில சடங்குகள் செய்யணும், அதனால் 1 hour ஏர்லியாகவே மில்க் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவளும் கண்டிப்பாக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார். But the next day, by the time she reached the Pandit house, it was already daybreak. ஆனால் அடுத்த நாள் வந்து மில்க்மேட் வர்றதுக்குள்ளேயே வந்து பொழுது விடிஞ்சிருச்சு. "Pardon me, master, for my lapse, but what could I do?" said the milkmaid apologetically. "I was present on the bank of the river long before sunrise, but the boatman did not turn up that early, even though I had informed him of the need for me to cross the river while it was still dark. He said
Since the river is in spate, it would not be possible for him to fly the boat in darkness. மோட்டி வந்து பண்டிட்டு மன்னிப்பு கேட்டான். அவன் வந்து சொன்னான் வந்து சீக்கிரமாகவே அவன் வந்து ரிவர் பேங்கில் வந்து படகுக்காரனுக்காக வெயிட் பண்ணதாகவும், ஆனால் அவன் வரல அப்படின்னு சொன்னான். அதே நேரத்தில் வந்து அவன் வந்து முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாலாம் படகுக்காரன்ட்ட. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருட்டில் வந்து படகை செலுத்த முடியாது, ஏன்னா நதியில் வெள்ளம் வந்திருக்கு, அதனால் வர முடியாது அப்படின்னு சொன்னான். அப்படிங்கிறத பண்டிட்டா வந்து சொன்னான். You could not cross the river without the boatman. Hey, I wonder how then the mystic says that one could cross even the ocean of life by uttering the name of Vishnu, commented the Pandit jokingly, sure that the poor man would hardly understand the import of his life observation. பண்டிட் வந்து மில்க்மேட் என்ன சொல்கிறாருன்னா வந்து, நீ படகுக்காரனோட ஹெல்ப் இல்லாமல் நீ வந்து ரிவர் உன்னால் கிராஸ் பண்ண முடியாதா, நீ விஷ்ணுவோட பேரை சொன்ன அப்படின்னா வந்து நீ வந்து கடலை கூட கடக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வந்து அவள் வந்து கொஞ்சமாவது அவர் சொல்கிறத புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு வந்து அவர் நினச்சாரு. வெல் சார், நோபடி ஹட் டோல்ட் மீ தட், சேட் மோட்டி இன் ஏ மர்மர். மோட்டி வந்து சொன்னால் யாருமே இந்த மாதிரி என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு பண்டிட்டை சொன்னான். தட் இஸ் அ சீக்ரெட், சேட் த பண்டிட் ஒன்ஸ் அகேன் ஜாக்லர்லி. இது வந்து ஒரு ரகசியமா அப்படின்னு பண்டிட் சொன்னார். Who but a pious and a great sage like you could ever know such secrets? Thank you sir, passing it on to me, said Moti. மோட்டி வந்து, உங்களை மாதிரி ஞானிகள் மட்டும்தான் இதை மாதிரியான ரகசியத்தை வந்து தெரிஞ்சிருப்பாங்க, இந்த ரகசியத்தை எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு பண்டிட்ட சொன்னான். The Pandit would not check himself from bursting into a loud guffaw at women's naivety. மோடியோட இன்னசென்ட்டை பார்த்துட்டு பண்டிதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிரிப்பு வந்துருச்சு. அதை வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. Days passed. The period of Pandit's vow come to an end. He told the milkmaid, Moti, I must say that you have served me very well. I appreciate the pain you took in getting up in the small hours and milking the cow and delivering the milk to me at dawn. I bless you. பண்டிட்டோட ரிச்சுவல் முடிஞ்சதுக்கப்புறம் மோட்டியை வந்து பண்டிட் வந்து அப்ரிசியேட் பண்ணுறாரு. ஏன்னா வந்து பிஃபோர் த சன்ரைஸே வந்து மில்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கா. ஸோ அவளை வந்து அவர் வந்து வாழ்த்துறாரு. மோட்டி பவுடு டு ஹிம். ஸோ சார், ஃப்ரம் டுமாரோ ஐ ரிப்போர்ட் as before soon after the sunrise. Is that all right? Fine, said the Pandit. And then he remembered the boatman. Moti, he said, tell the boatman how blessed I am with him. மோட்டி வந்து பண்டிட்டை வந்து நாளையிலேருந்து நான் வந்து சன்ரைஸ்க்கு அப்புறம் வந்து போதுமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு பண்டிட் ஓகே சொல்கிறாரு. அப்புறம் பண்டிட் வந்து போட்மேனுக்கு தன்னோட நன்றியை சொல்லு அப்படின்னு மோட்டிகிட்ட சொல்கிறாரு. But sir, I never bothered him, knowing well that he could not come that early, said Moti. ஆனால் மோட்டி வந்து படகுக்காரன் எந்த டிஸ்டர்பும் பண்ணல, ஏன்னா வந்து அவன் சீக்கிரமே வர முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். Who then played the boat for you? asked Pandit. Boat? Why sir? I did not need any boat, replied Moti. How then did you cross the river? asked Pandit. Good God, muttered Modi. You can remember hundreds of pages of scriptures. Forget the secret you passed on to me the other day. What do you mean? asked the Pandit, intrigued. போட்மேன் ரன் பண்ணாமல் யார் உனக்கு வந்து போட்டை வந்து ரன் பண்ணது அப்படின்னு பண்டிட் வந்து மோட்டிகிட்ட கேட்குறாரு. அதுக்கு மோட்டி சொல்கிறாங்க, போட்டா, நான் போட்லேயே வரலையே அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. நீ எப்படி ரிவரை கிராஸ் பண்ண அப்படின்னு பண்டிட் மறுபடியும் கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, பண்டிட் நீங்கள் நிறைய வேத புத்தகங்களை வந்து ஞாபகம் வச்சுருக்கீங்க, ஆனால் என்கிட்ட சொன்ன சின்ன விஷயத்தை வந்து நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பண்டிட் வந்து கேட்குறாரு, நான் வந்து உன்ட்ட என்னம்மா சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. I just uttered the name of Vishnu and walked across the river.
The water remains angle deep for me, said Moti. மோட்டி வந்து சொல்கிறா வந்து நான் வந்து விஷ்ணுவோட நேமை சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணுக்கால் அளவு கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஆங்கிள் டீப் பட் இஸ் இன் த ரிவர் இன் ஸ்பேட் இஸ் இன் ஃபேக்ட் தட் ஈவன் ஹாட்டஸ்ட் சம்மர் தெர் இஸ் எனஃப் வாட்டர் இன் த ரிவர் ஃபார் போட்ஸ் டு ஃப்ளை ஆஸ்க் த பண்டிட். என்னமா ஆங்கிள் டீப் அளவுக்கு இருந்ததுன்னு சொல்கிற, ஆனால் வந்து சம்மர் டயத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட் போகிற அளவுக்கு இதில் தண்ணி போகுமே அப்படின்னு சொல்கிறாரு. But apply the secret. Moti was surprised the Pandit had totally forgotten his own secret formula. ஆனால் வந்து நீங்கள் சொன்ன ரகசியத்தை வச்சு தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு மோட்டி சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். ஐ சி, பண்டிட் சொல்கிறார் எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். ஸோ நவ் யூ ரிமெம்பர் செட் மோட்டி ஃபீலிங் ஹாப்பி. இப்போ வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு மகிழ்ச்சியாக வந்து மோட்டி சொல்கிறான். From tomorrow, I will take recourse to the boat. Let me apply the secret for the last time, whole returning today. நான் நாளையிலேருந்து நான் வந்து போட்டில் வந்துக்கிறேங்க, இன்றைக்கி மட்டும் உங்களோட சீக்ரெட்டை அப்ளை பண்ணி நான் வந்து நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு மோட்டி சொல்கிறான். மோட்டி stepped out onto the road. It was a foggy dawn. No doubt the woman was kidding him, concluded the Pandit, and they followed her tiptoe. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோட்டியை வந்து பண்டிட் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். அவர் வந்து தன்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு அவர் கன்சிடர் பண்ணார். அப்பான் ரீச்சிங் த ரிவர் பேங்க், மோட்டி புட் ஹேர் எம்டி பாட் டவுன் அண்ட் ஃபோல்டட் ஹேண்ட்ஸ் பெய்டு ஒபீசியன்ஸ் டு த ரிவர். தென் பிக்கிங் அப் த பாட் ஷி ஸ்டெப்டு இன்டு த வாட்டர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோட்டி வந்து ரிவர் பேங்க்கிட்ட போனோம்னே தன்னோட பாட்டை கீழே இறங்கி வச்சுட்டு ரிவரை வந்து வணங்கினான். அப்புறம் வந்து பாட்டை எடுத்து தலையில் வச்சுட்டு அவள் வந்து ரிவரில் நடந்து போனான். ஸ்ட்ரக் டவுன் த பண்டிட் saw her crossing the river walking with ease. The pandit almost fainted. இதை பார்த்த பண்டிட் வந்து அதிர்ச்சியில் வந்து அவருக்கு மயக்கமே வந்துருச்சு. While demonstrating the miracle of faith, the story also draws a contrast between scholarship and innocence, between the knowledge which scholarship secures but which remains a mere theory and the knowledge that works though one's complete faith and surrender to the Lord. இந்த ஸ்டோரி என்ன சொல்லுது அப்படின்னா வந்து பண்டிதர்கிட்ட வந்து அறிவு இருந்துச்சு, ஆனால் மோடிட்ட வந்து இன்னசென்ட் வெகுளித்தனம் இருந்துச்சு. இங்கே என்ன தான் அறிவாக இருந்தாலும் வந்து கடவுள் வந்து யாரை எடுத்துக்குவாங்க அப்படின்னா வந்து வெகுளித்தனமாக இருக்கிறவங்கள தான் கடவுள் வந்து அக்செப்ட் பண்ணுவார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இறைவன்கிட்ட நம்ம செல்கிறப்ப வந்து இறைவன்கிட்ட நம்ம முழுமையாக நம்மளை அர்ப்பணிச்சுக்கணும். இதை வந்து மோடி வந்து தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டா, ஆனால் வந்து பண்டிதர் வந்து தான் பெரிய அறிவாளின்னு அவர் நினச்சிக்கிட்டாரு. If you dedicate yourself completely to God, God will give you all resources. Okay students, that's the end of the today's lesson. We will meet in another video. Thank you. Have a nice day.